அப்படி மாறிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நான் அந்த பணத்தை திருப்பி வாங்குறதுக்கு அவர் பின்னாடி ஒரு பக்கம் அலையணும், அது போக கோர்ட்டு கேஸ்னு ஒரு பக்கம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கணும். இதெல்லாம் என் நிம்மதியும் கெடுத்து என்னோடய அடுத்த வேலையும் செய்ய விடாமல், ஏன்டா இந்த லேண்டரில் நான் முதலீடு பண்ணேன். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா முதலீடை பண்ணி ஒரு கோடி ரூபா இதில் வருமா, நான் ஒரு 5 வருஷம் இதை வெயிட் பண்ணி என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டை பெருக்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு கஷ்டப்பட்டு நான் சேர்த்து வச்ச பணம் அங்கே என்ன ஆகும் அப்படின்னா, போட்ட 10 லட்சமே வருமா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்மளை தள்ளப்பட்டுருவோம். அப்போ மனசு விட்டு போய் நம்ம குடும்பமும் அதில் சேர்ந்து பாதிக்கப்படுறதுக்காக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த ஓனர்ஷிப்போ இல்லை பட்டா சிட்டா ஆதார் ஈசி இதெல்லாம் செக் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம எல்லா இடங்கள்லையும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கோம். சரி, ரெண்டாவதாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த லேண்டோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரிஸ் என்ன, அதுக்கப்புறம் ஏதாவது டிஸ்பியூட்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த லேண்டில் ஏதாவது டிஸ்பியூட் இருக்குதா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த லேண்டை வாங்கலாமா வேண்டாமாங்கிற அவேர்னஸ் இருக்கும். எல்லாருமே டாக்குமெண்ட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ரொம்ப பர்ஃபெக்டாக நடுவில் இருக்கிற ஏஜெண்ட்டை வச்சு கரெக்ட் பண்ணி, ஸோ இது வந்து சார் சூப்பராக இருக்குதுன்னு நான் டாக்குமெண்ட் அனுப்பிச்சுட்றேன் பாருங்கள், இதெல்லாம் ஓகேன்னா நம்ம உடனே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துருவீங்க, ஒரு டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் வச்சு அவர் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லிடுவார். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அட்வான்ஸ் கொடுத்துட்றோம் அப்படின்னு கொடுப்போம். ஆனால் அது சரியானதா அப்படின்னா கண்டிப்பாக தப்பான விஷயம்.